வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீரோடை தேடும் ஆண் போல அத்தியாயம் 20. தியாகு தன்னுடைய யோசனையில் இருக்க ஃபோன் அடித்து ஓய்ந்து விட்டது. எடுக்காமல் விட்டுட்டேனே என்று தியாகு நினைக்க திரும்பவும் ஃபோன் வேலாயுதம்தான். எடுத்தவர் ஹலோ வேலாயுதம் என்றதும் தான் தாமதம். தியாகு, வரவரித்தனிய மருத்துவமனையில் சேர்த்திருக்கேன், உடனே வா என்றார். அவ்வளவுதான். சப்த நடையும் ஒடுங்கிவிட்டது தியாகுவிற்கு. என்னடா என்ன சொல்கிற என்று பதற, எந்த விளக்கமும் இப்போ கேட்காத, நீ பரிவர்த்தனையை இங்கே அனுப்பி இருக்கவே கூடாது, உடனே கிளம்பி வா என்றவர் மருத்துவமனை பெயரை சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார். தியாகுவிற்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. பவினாவிற்கு ஃபோன் பண்ணி சொல்ல, என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா, இதை மட்டும்தான் வேலாயுதம் சொன்னான். ஐயோ கடவுளே, என் மகளுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே என்று அவர் பரிதவிக்க, அப்பா பயப்படாதீங்க, நம்ம பரிதிக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து வையுங்க, நான் காருடன் வர்றேன் என்றாள் பவினா. பவித்ரின் நண்பன் சதீஷிடம் சொல்ல, சரி வா, என்னோட காரில் உடனே கிளம்புவோம், லீவு சொல்லிட்டு பவித்ரனிடம் விஷயத்தை சொல்லு என்றவள் தானும் கிளம்பி அவளுடன் வீடு வந்து தியாகுவை அழைத்து கொண்டு பறந்தார்கள். ஆமாம், காரில் தான் சென்றார்கள். பவினாவிற்கு அழுகை பொங்கியது. சத்தம் வராமல் அழுதாள். வாய்விட்டு அழ முடியாதே. அப்பா அருகில் புலம்பி அழுது கொண்டு வந்தார். எல்லாம் உன்னாலதான், சும்மா இருந்தவளை அங்கே போன்னு சொன்னது நீதான் என்று அப்பா அவளை திட்டினால் கூட தாங்கிக் கொள்வாள். ஆனால் அவரோ தான் தான் இதற்கு காரணம், என்னால் தான், என் முட்டாள்தனத்தால் தான் என் மகள் இப்படி கஷ்டப்படுறா, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. வேலாயுதம் கேட்டதற்கு எதுவும் சொல்லலை, நீ வந்து பாருன்னு சொல்லிட்டான் என்று தன் தலையில் அடித்து கொண்டு அழுக, அதுவரை பொறுத்திருந்த பவினா வாய்விட்டு தானும் கதறினாள். சற்று நேரம் இருவரின் அழுகை சத்தம் மட்டும் கேட்டது. போதும் பவினா அழுதது, இப்போ அழுது எதுவுமே நடக்க போகிறது இல்லை, அப்பா தான் பெரியவர், பயந்து இருக்காருன்னா நீயுமா இப்படி இருப்ப என்று சதீஷ் அதட்ட அழுகையை அடக்கி கொண்டாள். அவர்கள் இரவுதான் வந்து சேர்ந்தார்கள். மருத்துவமனை வாசலில் நின்ற வேலாயுதம் வா என்று கூட்டி போய் தனி அறையில் மயக்கத்தில் இருந்த பரிவர்த்தனையை காட்ட அப்பாவும் மகளும் அதிர்ந்து போனார்கள். இவள் என் மகளா? அப்பா, இவன் நம்ம பருதியா? அவர்களால் நம்பவே முடியலை. காரணம், அவள் முகம் வீங்கி நெற்றியில் கட்டுப்போட்டு முகத்தில் விசாலி அரைந்த கைத்தடம் பதிந்து கருத்து போய் இருந்தது. கழுத்தை சுற்றி பேண்டேஜ் போடப்பட்டு இருந்தது. மருத்துவமனையின் இளம் பச்சை நிற உடையில் மறைத்தது போக கை கால்கள் எங்கும் இரத்த காயம். அவள் சந்தன நிற மேனியில் வரி வரியாக இரத்த காயங்கள், ரத்தம் கட்டி போய் இருந்தது. ஐயோ வேலாயுதம், யார் என் மகளை இப்படி போட்டு அடித்தது என்று தியாகு பதற, உஷ், எங்கே சத்தம் போடாதீங்க, உடம்புல இருக்கிறோம், இந்த காயத்தின் வலி தாங்க முடியாதுன்னு ஊசி போட்டு தூங்க வச்சுருக்கோம், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. 7 மணி நேரம் ஐசியூவில் வச்சிருந்துட்டு அவங்க சுய நினைவுக்கு திரும்பிய பிறகுதான் தனி அறைக்கு மாற்றி இருக்கோம், பார்த்துட்டு வெளியே போய் சத்தம் போடாமல் பேசுங்க, ராத்திரி நேரம், மற்ற நோயாளிகளை தொந்தரவு படுத்தாதீங்க என்று செவிலியர் சொல்லவும் வாயை பொத்தியபடி தன் அழுகையை அடக்கியபடி மருத்துவமனையின் பார்க்கிங் பகுதிக்கு வந்த பவினா தன் தலையில் அடித்து கொண்டு கதறினாள். தியாகுவும் கதறினார். ஐயோ என்னாலதான்ப்பா நம்ம பருதி இப்படி கிடக்கிறா, பாவி நான் தான் என் சுயநலத்துக்காக இவளை பலியாக்கிட்டேன், இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, அழுத்தி பிடிச்சா கூட விடுடி, தடிமாடு வலிக்குதுன்னு சொல்லுவாளேப்பா என்று பவினா கதறினாள். சதீஷ் வேலாயுதம் இருவரும் அமைதியாக நின்றார்கள். சற்று நேரத்தில் தன்னை சுதாரித்து கொண்ட பவினா, அங்கிள், யார் என் தங்கையை இப்படி அடித்தது? அவங்க வீட்டில் யாரு என்று பவினா கர்ஜிக்க, இப்படி ஒரு விபரீதம் நடக்க நீங்கள் 2 பேரும் தான் காரணம் என்ற வேலாயுதம், தியாகு, நீ ஏன் பவினாவை அனுப்பாம பரிவர்த்தனையை அனுப்பினாய், அதுவும் பவினா என்று பொய் சொல்லி என்றதும் பவினா திடுக்கிட்டு போய் அப்பாவை பார்க்க, அவரோ, என்னது பவினான்னு பொய் சொல்லியா? யார் சொன்னா? எனக்கு எதுவும் தெரியாதே என்று தியாகு அதிர்ந்து நிற்க, என்னம்மா பவினா என்று வேலாயுதம் அவளை பார்க்க, ஐயோ மாமா, நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். என்னது நீயா? எதுக்கு என்று தியாகு முறைக்க, அப்பா அது என்று தொடங்கி தன் காதலை மறைத்து விட்டு, அப்பா, எனக்கு அவங்க வீட்டுக்கு போக பிடிக்கலை, வேண்டாம்னு உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் கேட்கலை, 3 நாள் என் கூட பேசாமல் இருந்தீங்க, அதனால் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதாக பொய் சொல்லி பரிவர்த்தனையை அங்கே பவினாவா போக
பவினாவா போ, அவங்க யார் எப்படி என்னன்னு தெரிஞ்சு சொல்லு. அப்பா நினைக்கிற மாதிரி நான் சொந்த ஊர்க்கார பையன்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி அவங்க வீட்டு பையன்களையும் கட்டிக்க மாட்டேன். அவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க. 10 நாளைக்கு பிறகு நானும் அப்பாவும் வந்து உன்னை கூட்டிக்கிட்டு வந்துடுறோம்னு சொன்னேன் என்றாள். ஏமா அப்படி பண்ணின? நீ என்னமோ சாதாரணமாக விளையாட்டுத்தனமாக பண்ணிட்ட. நீ படித்த பொண்ணு தானே. இது ஆள்மாறாட்ட கேஸ், சட்டப்படி தப்பு அப்படின்னு உனக்கு தெரியாதாமா என்று வேலாயுதம் கேட்க, தப்பு தான் அங்கிள். ஆனால் நாங்கள் என்ன பொய் சொல்லி அவங்களை ஏமாற்றி அவங்க சொத்தை எடுத்துக்கிட்டோமா என்று பவினா கோபமாக கேட்க, ஆமாம், கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட விஷயம்தான் நடந்திருக்கு என்றார் வேலாயுதம். என்னது என்று அப்பாவும் மகளும் பதற, அதற்குள் அங்கே வந்த நர்ஸ், என்ன சார் ஒரேடியாக வெளியே வந்துட்டீங்க, உங்களை எங்கேயெல்லாம் தேடுறது என்று சொன்னபடி வந்த செவிலியர், இந்த ஊசி மருந்தை வாங்கிட்டு வாங்க என்று ஒரு டாக்டர் சீட்டை காட்ட அதை வாங்கி கொண்டு தியாகு மருந்தகம் நோக்கி சென்றார். மற்ற மூவரும் திரும்ப பரிவர்த்தனை இருந்த அறைக்கு வந்தார்கள். தங்கையின் முகத்தையும் அதில் இருந்த காயங்களையும் பார்த்து கொண்டிருந்த பவினாவை தன் ஒற்றை விரலால் சுரண்டிய சதீஷ் பரிவர்த்தனையின் கால் விரல்களை சுட்டிக்காட்ட, முதலில் அதை பார்த்த பவினாவுக்கு ஒன்றுமே புரியலை. காலில் எந்த காயமும் இல்லையே என்று சொல்ல, சதீஷ் பரிவர்த்தனையின் கால் கட்டை விரலுக்கு அடுத்த விரலை லேசாக தட்டி காட்ட, அந்த மெல்லிய ஓசையில் பவினா அதிர்ந்துதான் போனாள். என்னது என்று வேலாயுதத்தை பார்க்க, அப்போது அங்கே வந்த தியாகுவும் பரிவர்த்தனையின் கால் விரல்களை பார்த்து, என்ன வேலாயுதம் என்று கேட்க, ஆமாம், எனக்கே இன்னைக்கு காலையில் தான் தெரியும். பரிவர்த்தனை இப்படி அடிபட்டு குத்துயிராக கிடக்க நானும் ஒரு காரணம் தியாகு என்று அவர் கண்ணீர் விட, செவிலியர் வெளியே போங்க என்றார். வெளியே வந்து, பவினா, அங்கிள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுங்க முதல்ல என்றாள் கோபமாக. பரிவர்த்தனை உங்ககிட்ட எப்போ பேசினா என்று அவர் கேட்க, யோசித்த பவினா, 3 நாட்களுக்கு முன்னால் பேசினா, அப்புறம் பேசவே இல்லையா? ஆமாம். நீங்கள் அவளுக்கு ஃபோன் பண்ணலையா? இல்லை. ஏன்? ஏன்னா பெரும்பாலும் அவளை சுற்றி யாராவது இருப்பாங்க. ராத்திரியில் கூட பாட்டி அவளுக்கு துணையாக அவள் அறையில் தான் படுத்திருப்பாங்க. எனவே அவளுக்கு நேரம் கிடைக்கும்போது அவளாக தான் கூப்பிட்டு பேசுவா. பெரும்பாலும் 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது பேசி விடுவாள். இந்த முறைதான் 3 நாள் ஆகியும் அவள் பேசலை என்றாள் பவினா. சரி, இப்போ அவளுக்கு கால் பண்ணி பாருங்க என்று அவர் சொல்ல, பவினா அடிக்க ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. என்ன நடந்தது வேலாயுதம் என்று தியாகு கேட்க, 2 நாட்களாக உன் கொழுந்தியா விசாலி என் வீட்டுக்கு வந்து என்னை தேடி இருக்கிறாள். நான் நேற்று இரவு வீடு வந்ததும் என் மனைவி சொன்னாள். எனக்கு பயமாக போயிருச்சு. ஏன்னா பவினாவை இங்கே அனுப்ப சொன்னதே நான் தானே. நீ அனுப்பினியா இல்லையா அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லலை. நானும் எனக்கு அவசரமாக வெளியூருக்கு போக வேண்டிய வேலை இருந்ததால் அதை பற்றி உன்கிட்ட கேட்கலை. அப்படி இருந்த சூழ்நிலையில் உன் கொழுந்தியா 2 முறை தேடி வந்ததாக சொல்லவும், என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையேன்னு காலையில் நானே அவங்க வீட்டுக்கு போனேன் என்று தொடங்கி கடைசியாக பரிவர்த்தனையை மருத்துவமனையில் சேர்த்தது வரை சொன்னார். கேட்ட மூவரும் அதிர்ந்து போனார்கள். எப்படியும் பெண்கள் இருப்பார்களா? ஒரு சின்ன பெண்ணை என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் இப்படி மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாளே, அவளெல்லாம் ஒரு மனுஷியா? சின்ன மகள் பட்ட கஷ்டத்தை கேட்ட தியாகு அப்படியே நொறுங்கி போய் அமர்ந்தார். அவருக்கு கோபத்தை கூட சத்தமாக கத்தி பேசி காட்ட தெரியாது. கோபம் வந்தால் கோபம் வருத்தம் என்றால் அப்படியே இன்னும் அமைதியாகி விடுவார். அவருடைய அந்த அதீத அமைதிதான் அவருடைய கோபத்தை காட்டும் வழி என்று பெண்களுக்கு தெரியும். அது எப்படி அங்கிள்? அது எப்படி அங்கிள்? அவள் பவினா என்று பொய் சொன்னது தப்பு தான் என்றால், என் அப்பாவுக்கு தெரியாமல் அவங்க கல்யாணம் செய்தது தப்பு இல்லையா? அவங்க தப்பு பண்ணிட்டு என் தங்கச்சி ஆள்மாறாட்டம் பண்ணினா பொய் சொன்னா அப்படின்னு அவங்க இவளுக்கு தண்டனை கொடுக்கலாமா? என் தங்கைக்கு தண்டனை கொடுக்க அந்த விசாலி யாரு? அவளுக்கு என்ன உரிமை இருக்கு என்று பவினா கோபமாக கேட்க, உன் பேச்சை கேட்டு நான் தான் பவினா என்று அங்கே போய் நின்னதுதான் பாதி தப்பு. பரிதி செஞ்ச தப்பு. அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய தண்டனை
நான் தான் இதில் முதல் குற்றவாளி. சும்மா இருந்த உன்னை அவங்க வீட்டுக்கு போகச் சொல்லி வற்புறுத்தியது நான் தானே. என்னோட தப்புக்கு என் பொண்ணு வேதனை அனுபவிக்கிறா. எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை, எனக்கு கூட தெரியாமல் என் மகளுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அவசர கல்யாணம். அந்த வீட்டு ஆட்கள் எனக்கு சொல்லாமல் இப்படி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணினது எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஆனால் பருதி எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா? அதுதான் ஆச்சரியமாக இருக்கு. பவினா நான் தான்னு இவ சொன்னதால சொல்லியிருக்கா. சரி, ஆனால் இப்படி ஒரு திருமணம் நடக்க போகிறதாவோ நடந்ததாவோ அவ எங்கள் 2 பேர்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஏன்? அதுதான் குழப்பமாக இருக்கு என்றார் தியாகு. அவ கண்விழித்து குணமாகி சொன்னாதான் அந்த விஷயம் நமக்கு தெரியும் என்றாள் பவினா. 4 பேரும் அங்கே கிடந்த சேரில் அமர்ந்து இருந்தார்கள். சதீஷ் கார் ஓட்டிய அலுப்பில் பசியுடனே தூங்கி போனான். அன்றைய நாள் கொடுத்த அதிர்வில் வேலாயுதம் கண்மூட அப்பாவும் மகளும் மட்டும் கண்விழித்து பரிவர்த்தனையை பார்த்தபடி இருந்தார்கள். பவினாவின் மனதிற்குள் கோபம் எரிமலையாய் குமுறியது. அங்கே முன் இரவு 7 மணிக்குத்தான் மொத்த குடும்பமும் வீடு திரும்பினார்கள். அங்கே விசாலி இருப்பதை பார்த்த மருதாயி, என்னடி அங்கே வரல, இங்கே வந்து உட்கார்ந்துருக்க என்று கேட்க, எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போனேன் என்றவள் நழுவி விட அனைவரும் குளித்துவிட்டு வந்துவிட சங்கர் குளித்துவிட்டு முதலில் ஹோட்டலில் உணவு வாங்க போய்விட்டான். அதற்குள் குளித்துவிட்டு வந்த மருதாயி, பவினாவை காணோம், எங்கே இருக்கிறா? புது வீட்டில் இருக்காளா என்று அங்கே போய் தேடி பார்க்க அங்கேயும் காணோம். பக்கென்று இருந்தது அவருக்கு. பவினா எங்கே என்று விசாலிக்கிட்ட கேட்க அவள் அழுதபடி இருக்க, அப்போது வீட்டிற்குள் வந்த சங்கர், அத்தை பவி எங்க என்று கேட்டபடி 2 வீட்டிலும் தேட மொத்த குடும்பமும் ஒரு சின்ன இடம் கூட விடாமல் தேடியவர்கள், விசாலி என்ன நடந்தது என்று கேட்க, விசாலி முகத்தை மூடிக்கொண்டு அழுதபடி, அப்பா நாம் மோசம் போயிட்டோம்ப்பா, நாம் ஏமாந்து போயிட்டோம்ப்பா என்று கதற அனைவரின் நெஞ்சிலும் சுருக்கென்று ஒரு வலி. என்னது, ஏமாந்து போயிட்டோமா? யார்கிட்ட? ஏன்? விவரமாக சொல்லு என்று குருபரன் அதட்ட, என்ன மச்சான் என் பொண்டாட்டி அதட்டுறீங்க? பாவம், அவளே எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட காட்டினதும் எங்கள் அப்பா வீட்டில் விட்டுடுங்க என்று சொல்லவும் காலையில் இங்கே கூட்டி வந்தேன். அதனால தான் எல்லா கன்றாவையும் எங்களுக்கு தெரிஞ்சது. இன்று மட்டும் நாங்கள் இங்கே வரலைனா இன்னும் எத்தனை காலத்துக்கு நீங்கள் எல்லாரும் ஏமாந்து போய் இருப்பீங்களோ யாருக்கு தெரியும் என்று விநாயகம் பீடிகை போட, மாப்பிள்ளை வளவலன்னு பேசாதீங்க, பவினா எங்கே, அதை சொல்லுங்க முதல்ல என்றார் மாயோன். பவினாவா? யார் அவ? உங்கள் பேரனுக்கு கட்டி வச்சிங்களே அவளா என்று நக்கலாக கேட்டார் விநாயகம்.